மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம வந்து 2/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 30ஆம் தேதிக்கான ஒரு ரிசல்ட் நம்ம பார்த்திங்கன்னா 857 அடிச்சிருக்கீங்க. ஓகே, 857க்கு நம்ம வந்து கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டில் நம்ம வந்து ஒரு 5ஆம் நம்பரை நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். உங்களுக்கு தெரியும். அடுத்தபடி நாம் வந்து ஒரு 0வாக மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த 2 நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். இதில் 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு வந்து டேரெக்டாக பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 0 கொஞ்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து டி போர்டில் போயிடுச்சு. நம்மளே இல்லைன்னா நமக்கு ஒரு ஏபிபிசி ஒரு நல்ல ஒரு ஹிட்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஆல் போர்டு டைப் வந்து ஒரு 5ஆம் நம்பர் நல்லா வினியாக இருந்திருக்கும். ஓகே நம்மளே வாங்க, நம்ம ஒரு 2ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை தான் நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதீங்க, மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றின நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் 3:05 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மல்லி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தடை தான் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதில் 038 இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ 038 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 785 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 0 அல்லது 5 கிடைச்சிருக்கு. 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 038 வச்சு நமக்கு 05 கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 851. இந்த 851 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 851 காஸ்ட் ஆப்ஷன் 785 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி 4 கிடச்சிருக்கு. 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 851 வச்சடியில் நமக்கு 6 4 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 449. இந்த 449 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 449 காஸ்ட் ஆப்ஷன் 785 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 கிடச்சிருக்கு. 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இது 449 வச்சடியில் நமக்கு 7 5 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 857. இந்த 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வேணும் பார்த்துருவோம். 857 காஸ்ட் ஆப்ஷன் 785 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி 8 கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 857 வச்சடி நமக்கு வந்து 1 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். 038 வச்சடி நமக்கு 5, அடுத்து நமக்கு 4, அடுத்து நமக்கு வந்து ஒரு 7 அல்லது 5 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு விஷயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 1 8. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தடு தான். 4 டேஸ் மெத்தட் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 038 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 458 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 பிளட் 8 கிடச்சிருக்கு. 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 038 வச்சடியில் நமக்கு 2 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 851. 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வேணும்னு பார்த்துடலாம். 851 காஸ்ட் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 3 கிடச்சிருக்கு. 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 851 வச்சடியில் நமக்கு 4 3 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுலேயும் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 449. இந்த 449 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வேணும் பார்த்துருவோம்.
கொஞ்சம் 449 காஸ்ட் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய எண்ணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 449 வச்சுட்டு நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 857. இந்த 857 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 857 காஸ்ட் ஆப்ஷன் 458 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 857 வச்சுட்டு நமக்கு வந்து 2 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். இதில் 038 வச்சுட்டு நமக்கு 8 4 அடுத்தபடி 8ன்னு வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ஆம் நம்பர் வரலாம். உங்கள் கணிப்பில் 2ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே மேலே நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும், ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து 7 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்திருக்கோம். இல்லை 7 அல்லது 1லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செய்ய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 17 71 12 21 87 78 82 28 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விஷயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகேவா, ஓகே மேலே 30ஆம் தேதிக்கான ஒரு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 857. ஓகேவா, 857க்கு நம்ம மக்கள் என்ன கமெண்ட் பெஸ்ட்டு வினிங்கன்னு பார்த்துருவோம். ஓகேவா, அடுத்து ஸ்மார்ட் சதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 5 கொடுத்துட்டாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 857க்கு சி போர்டில் 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடி கணேஷ் மாதவ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 0 கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சாட்டஸ் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா 3 1 5 கொடுத்துருப்பாப்புல. இல்லை 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 7 கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி 57 பார்த்தீங்கன்னா ஒரு பிசி நல்ல ஒரு வினிங் கொடுத்துருப்பாப்புல. ஆல் போர்டுக்கு 5 7 சூப்பராக ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். ஓகேவா, கொஞ்சம் பேர் தான் நீங்கள் வந்து வினிங் கொடுத்துருக்கீங்க, என்னென்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாணிக்கமார் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் சூப்பராக வினிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஓகே மேலே மறக்காமல் நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாற்ற ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி வச்சுங்க. மீண்டும் மறக்காமல் ஒரு கணிப்போட சந்திப்போம்.